நிறைய பேரு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படிதான் இருக்கு. ஒரு தொழில் செய்றோம், இல்ல ஒரு வேலையில இருக்கோம். சீக்கிரமா நான் வளர்ந்துரணும். சீக்கிரமா நான் வெற்றி அடைஞ்சிரணும். ஒரு தொழில் பண்றோம்னா கட 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 கடன்னு நான் பெருசாகி அம்பானி மாரி ஆயிரணும். அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு தப்பு இல்ல. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு எந்த பெரிய கோடீஸ்வரர்களும் அவங்க வேலையை ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஆரம்பிக்கும் போது நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆவேன்னு அவங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு தள்ளு வண்டியில ஒரு இட்லி கடை போடுறாங்க. இந்த இட்லி கடை போட்டு நான் ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு இட்லி தோசை இதெல்லாம் நான் கொடுக்கணும்னு ஒரு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இவங்களுடைய வேலை என்ன? இந்த இட்லி தோசை, இந்த பொங்கல் வடை, இதை நான் ருசியாக கொடுக்கணும், ஆரோக்கியமா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. ஸோ நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப இந்த தொழிலை நம்ம செய்யறோம். இப்ப எனக்கு ஒரு 2 கஸ்டமர் வர்றான். இன்னைக்கு முதல் நாள் நான் திறந்தப்ப யாருக்கும் தெரியாது. இந்த 2 பேர் சாப்பிட்டுட்டு அப்படி ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொருத்தனும் போய் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வர்றான். இப்ப என்ன ஆகுது? ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு எனக்கு 2 இல்ல 20 கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்ப 20 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு நான் அதை பத்திலாம் கவலைப்படலை. நான் என்னோட வேலை என்ன? ருசியான இந்த உணவை நான் கொடுக்கணும். இட்லி தோசை இந்த பொங்கல் வடையை அவ்வளவு ருசியா கொடுக்கணும், சத்துள்ளதா கொடுக்கணும், சுத்தமா செய்யணும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் மறுபடியும் அதுல தான் நான் ஈடுபடுறேன். அப்ப இந்த 20 பேர் சாப்பிட்டுட்டு பிரமாதம்னு சொல்லிட்டு அவன் போய் ஒரு 100 பேரை கூட்டிட்டு வர்றான். ஆளுக்கு 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ இப்ப 20 100ஆ மாறிடுச்சு. ஐயோ 100 எனக்கு வேணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அப்ப நான் என்ன சொல்றேன்? என்னுடைய கடமை என்ன? ருசியான உணவு, இட்லி தோசை பொங்கலை நான் ருசியா நான் செய்யணும், அதை சத்துள்ளதா செய்யணும்னு நினைச்சு மறுபடியும் நான் அதுலதான் கவனம் பூரா அதுலதான் இருக்கு. இப்ப இந்த 100 பேரு போய் 1000 பேர் என்னை நோக்கி வர்றாங்க. இப்படி என்னுடைய வளர்ச்சி போய்கிட்டே இருக்குது. இப்ப எனக்கு இந்த வளர்ச்சி வேணும்னு நினைச்சு நான் பண்ணல. என்னுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கு? நான் கொடுக்க வேண்டிய பொருள் தரமா இருக்கணும், அது ருசியா இருக்கணும், நல்லா கொடுக்கணும். இவ்வளவுதாங்க, சிம்பிள். என் வேலையை நான் கரெக்டா இதை செய்யும் போது என்னுடைய வளர்ச்சி தானாக நடக்கும். இந்த வளர்ச்சி ஸ்பீடா நடக்குமா ஸ்லோவா நடக்குமா தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலையே நீங்க படக்கூடாது. என் வேலையை நான் செய்கிறேன். அது சரியாக செய்யும் பட்சத்தில் என்னுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். இதை விட்டுவிட்டு நான் பெருசா வளரணும், நான் 6 மாசத்திலேயே 20,000 கஸ்டமரை நான் பிடிக்கணும்னு நினைச்சு என் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் வேலை பார்த்தேன்னா இப்ப என் கவனம் பூரா அந்த 20,000 கஸ்டமரை எப்படி இழுக்கிறதுங்கிறதுல தான் என் கவனம் இருக்குமே தவிர இந்த உணவை நான் தரமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல என் கவனமே இருக்காது. என் கவனம் பூரா 20,000 கஸ்டமர் எனக்குள்ள வந்தான்னா ஒருத்தனுக்கு இவ்வளோ பில் ஆகும், டோட்டலா ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், இவ்வளோ சம்பாதிச்சா நான் பெரிய ஆள் ஆயிடலாம். இப்ப என் கவனம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கே தவிர நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கிறதுல என்னுடைய கவனம் போயிடும். எப்போ நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்துல கவனம் போயிடுச்சோ கட்டாயம் தோல்வி உறுதி, வெற்றி கிடைக்காது, நீங்க வளரவும் முடியாது. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றார். அதுல பெரிய உண்மை இதுதான். அப்போ என்னைக்குமே நீங்க ரிசல்ட்டை பத்தி பார்க்கவே கூடாது, ரிசல்ட் பின்னாடி போகக்கூடாது. உடனே ஒரு கேள்வி வரும், இந்த டார்கெட் வச்சு நம்ம மூவ் பண்றோம், அது பண்ணக்கூடாதா, தப்பா? அப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு வியாபாரம் பண்றேன், நாளைக்கு இதுல இருந்து ஒரு 5 மடங்கு நான் வியாபாரத்தை பெருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு பிளான் போடுறது தப்பா? தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது தவறு இல்லை. ஆனா டார்கெட்ல ரொம்ப அப்சஸ் ஆயிடக்கூடாது. இது கிடைக்கலன்னா என் பிஸ்னஸே போச்சு, அதை உயிர் போனாலும் எனக்கு அந்த டார்கெட் தான் முக்கியம்னு பிடிச்சிக்க கூடாது. டார்கெட்டை வச்சுக்கலாம், ஒரு மைல்கல்லை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதை வச்சுட்டு மறந்துடுங்க. இப்போ உங்க கவனம் பூரா எங்க இருக்கணும்னா அந்த டார்கெட்ல இருக்கக்கூடாது, அதை அச்சீவ் பண்றதுக்கான ப்ராசஸ்ல இருக்கணும், செயல்பாட்டில் தான் என்னுடைய கவனம் இருக்கணும். இந்த செயல்பாட்டில் எவன் கவனம் வைக்கிறானோ 100% டார்கெட் கண்டிப்பா வந்துருங்க.
நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப ஒரு கார் எடுக்கிறீங்க, இங்க இருந்து இப்ப சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு நீங்க கார்ல போகணும். சென்னையில வண்டி எடுக்கும் போது கன்னியாகுமரிக்கு போகணுங்கிறது டார்கெட், இலக்கு. அந்த டார்கெட்டை வைங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா கன்னியாகுமரிக்கு போகணுங்கிற டார்கெட்டை வச்சுட்டு மறந்துருங்க, அது தூக்கி ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்ப காரை எடுத்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு வண்டி ஓட்டுறீங்க, லைட் ஆன் பண்றீங்க, உங்க கவனம் பூரா அந்த லைட் அடிச்சுட்டு அடுத்த 200 அடியில நான் கவனிச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 200 அடியில ரோடு பாதை எங்க போகுது, யார் குறுக்க வர்றா, இது எல்லாத்தையும் நான் கவனிக்கணும். நான் லைட்டை போட்டுட்டு சென்னையில இருந்து இப்பதான் கிளம்பி இருக்கேன், கன்னியாகுமரி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்குன்னா காரை கொண்டு சொருவிடுவேன், ஆக்சிடென்ட் ஆயிடும். கன்னியாகுமரிங்கிற இலக்கை வைங்க, ஆனா அதை மறந்துருங்க. இப்ப அந்த பாதையை பிடிச்சிட்டீங்க, கன்னியாகுமரிக்கு போற பாதையை பிடிச்சிட்டீங்க, இப்ப இலக்கை பத்தி மறந்துரு. இப்ப உங்க கவனம் பூரா இப்ப இருக்கிற இந்த 200 அடியில உங்க ப்ராசஸ்ல கவனம் பூரா இருக்கணும். 200 அடியை தாண்டிட்டியா, அடுத்த 200 அடி அதுல கவனம் இருக்கணும். அந்த 200 அடியை தாண்டிட்டோமா, அடுத்த 200 அடி. எப்படி ஒரு காரை இப்படி ஓட்டுறீங்களோ வாழ்க்கையும் இப்படித்தான். ஒரு இலக்கு, டெஸ்டினியை வச்சிருங்க, அதுக்கப்புறம் கவனம் பூரா இங்க இருக்கணும். ஸோ இந்த இதை கவனிச்சுக்கிட்டே நான் போகும்போது கட்டாயம் நான் கன்னியாகுமரிக்கு போய் சேர்ந்துருவேன். ஏன்னா என்னுடைய டைரக்ஷன் தான் முக்கியம். அந்த திசைக்காகத்தான் நீங்க இலக்கு வைக்கிறீங்களே தவிர, ஃபோக்கஸ் வைக்கிறோமே தவிர, அதுதான் வேணும்னு பிடிச்சிட்டீங்கன்னா ப்ராசஸை விட்டுருவீங்க. அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றது. ஸோ வெற்றி தோல்விங்கிறது கிடையாது, இது பயணம் போய்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு 2000 கஸ்டமர் வந்திருக்கா, இது வெற்றியா, வெற்றின்னு வச்சுக்கலாம். நாளைக்கு இது 4000 ஆனாதான் வெற்றின்னு நீங்களே ஒரு இலக்க வைங்க, அப்ப 4000 தான் வெற்றி, வெற்றின்னு நீங்களே வச்சுக்கலாம். 10,000 வைக்கலாம், 10 லட்சமும் வைக்கலாம், 10 கோடியும் வைக்கலாம். ஸோ இது வெற்றிங்கிறது நம்மளா முடிவு பண்றது, தோல்விங்கிறது நம்மளா முடிவு பண்றது. 2 லட்சம் கஸ்டமர் வரல, நான் தோத்துட்டேன், அது நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க தோத்துட்டேன்னு. அதை வெற்றின்னு சொல்லலாம், தோல்வின்னு சொல்லலாம். ஸோ வெற்றி தோல்வியெல்லாம் விட்டுருங்க, நீங்க செய்யற வேலையை செய்து கொண்டே போங்க. எது வருதோ வரட்டும், ஒரு இலக்கை வச்சுக்கங்க. ஒரு ஒரு மைல்கல்லுக்காக நம்ம வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதுக்கு மேல அதை பார்க்க கூடாது. இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி யாரு தன்னுடைய செயல்ல முழு கவனம் வைக்கிறானோ அவன் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும். நான் தோல்வின்னு கூட சொல்லக்கூடாது, பலன் கட்டாயம் வரும், ஆனா அதை எதிர்பார்க்க கூடாது. அதுதான் இங்கே சூட்சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.